கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை தானியேல் அதிகாரம் 2 வசனம் 21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை மாற்ற அவரால் கூடும். நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பிரச்சனைகள் யாவையும் மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ உதவி செய்வார். தானியேல் 2:21 அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு லேசான காரியம். எப்படிப்பட்ட இக்கட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவரை நம்பி விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு வழி செய்வார். அவர் அறிவையும் ஞானத்தையும் தருகிறவர். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். எவ்வளவு படித்தாலும் எனக்கு புரியவில்லையே, எவ்வளவு முயற்சித்தும் என்னால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியவில்லையே, அல்லது வேலை செய்கிற இடத்திலே ஞானத்தோடு செயல்பட முடியவில்லை என்று கலங்கி நிற்போமானால் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்போம். அவர் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்தராகிய அவரை அறிவதே அறிவு. ஆகவே தினம்தோறும் நாம் வேதத்தை கற்று ஆராய்ந்து அவரை அறிகிற அறிவிலே வளரும்போது, அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். ஆகவே எதை குறித்தும் கலங்காமல், மனிதனுக்கு முன்பாக பயந்து நடுங்காமல், கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை சம்பூரணமாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஞானத்தோடு வாழ, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக, நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.